நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பலூச்சிஸ்தானில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சைனீஸ் கம்பெனி காப்பர் அண்ட் கோல்டை அங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கம்பெனி, பல ஆண்டுகளாக பலூச்சிஸ்தானில் இயங்கி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சைனீஸ் கம்பெனி சைந்தக் மெட்டல்ஸ் அப்படின்றவங்க இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சொல்லலை, பாகிஸ்தானோட எனர்ஜி மினிஸ்ட்ரிக்கு ஒரு லெட்டரே வந்துட்டு அவங்க வச்சுருக்கிறாங்க. நிலைமை இப்போ ரொம்ப மோசமாயிருச்சு, இதே மாதிரியே சுச்சுவேஷன் இருந்தால் நாங்கள் இங்கே ஆப்ரேஷன்ஸை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த காப்பர் அண்ட் கோல்டு மைனுக்கு பாகிஸ்தான் ராணுவம் பெரிய செக்யூரிட்டி வந்து வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த மைன்ஸ் எடுக்கிறாங்கல்ல, காப்பர் அண்ட் கோல்டுலாம் எடுக்கிறாங்கல்ல, அதை ட்ரக்ஸில் கொண்டு போகிறப்போ பலூச் ரிபல்ஸோட தாக்குதலுக்கு உள்ளாகிறோம். ஸோ அதனால நாங்கள் கூடிய விரைவில் ஆப்ரேஷன்ஸை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு அவங்க பாகிஸ்தானோட எனர்ஜி மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் வச்சுருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு சைனீஸ் கம்பெனிக்கே இந்த நிலைமை அப்படின்னா, இப்போ பலூச்சிஸ்தானில் மற்ற இடத்துல என்ன நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த செய்தி ஃபைனான்ஷியல் டைம்ஸ் அப்படின்ற ஒரு ஆங்கில பத்திரிகையில், இங்கிலாண்டை சேர்ந்த பத்திரிகை நான் நினைக்கிறேன், அந்த பத்திரிகையில் ஒரு பெரிய கட்டுரையாக வந்துட்டு வந்திருக்கு. பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட இந்த கேள்வியை வந்துட்டு வைக்கிறாங்க. என்னங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பத்திரிகை எவ்வளோ பெரிய ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறாங்க, ஒரு சைனீஸ் கம்பெனி இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்குறப்போ, பத்திரிகையில் வரக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். பாகிஸ்தானோட இந்த மென்டாலிட்டி தான் பலூச்சிஸ்தானில் அவங்கள இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இந்த மென்டாலிட்டினா, பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகம் இருண்டுருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கும்ல, அந்த மாதிரி இதை எவ்வளோ நாள் மூடி மறைக்க முடியுமோ அவ்வளோ நாள் மூடி மறைக்கணும், இது யாருக்கும் தெரியாத வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ 85% பலூச்சிஸ்தானை பாகிஸ்தான் இழந்திருக்கிறாங்க. அது அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, 3 கேஸ் ஃபீல்ட்ஸ், மாரி எனர்ஜிஸ் லிமிடெட் அப்படின்ற அந்த நிறுவனத்துக்கு கீழே இருக்கிற 3 நேச்சுரல் கேஸ் ஃபீல்ட்ஸை பலூச் ரிபல்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஹர்னா ஏரியா ஆஃப் பலூச்சிஸ்தானில். ஸோ அந்த இடமும் இப்போ பாகிஸ்தான் ராணுவம் மீட்டெடுக்க முடியலை. பலூச்சிஸ்தானில் நிறையா நேச்சுரல் கேஸ் ஃபீல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பலூச் ரிபல்ஸ் வந்து ஒரு பெரிய ட்ரூப் மூவ்மெண்ட்டை மலைப்பகுதிகளில் நிறையா முக்கியமான இடங்களில் அனுப்பிச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆயுதம் ஏந்திய பலூச் வீரர்கள் வந்து போயிட்டுருக்காங்க. எதற்கு அப்படின்னா, போன வாரம் பாகிஸ்தான் ராணுவம் வந்து ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி ஆப்ரேஷனை பலூச் ரிபல்ஸுக்கு அகைன்ஸ்டாக முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வாரம் ஒரு 40 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு பாகிஸ்தானை ஓப்பன் அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஷபாஸ் ஷெரீஃப் வந்து கட்டாக்லாம் வந்துட்டு போனார், பலூச்சிஸ்தானுடைய கேபிட்டல், போயிட்டு கண்டிப்பாக ஒரு புது ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம், இவங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்லாம் வந்துட்டு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ராணுவத்தோட அந்த நடவடிக்கைக்கு, அந்த ஆப்ரேஷனுக்கு பதிலளிக்கும் விதமாக இப்போ பலூச் ரிபல்ஸும் பல இடங்களில் ட்ரூப்ஸை மொபிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவத்தோட அஃபென்சிவ் அட்டாக் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்துகிற மாதிரி பலூச் ரிபல்ஸ் எல்லா பிளானும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மிர் யார் பலூச் அப்படின்ற முக்கியமான பலூச் லீடர், அவர் பாகிஸ்தானில் இல்லை, அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்ஸ் ஆப்பில் 85% பலூச்சிஸ்தான் வந்து லிபரேட் செய்யப்பட்டு விட்டது, அது பாகிஸ்தான் ராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இல்லை, அந்த இடத்துலலாம் பலூச்சிஸ்தானுடைய கொடி தான் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு நேஷ்னல் சாங் இருக்குது, அதை தான் வந்துட்டு நாங்கள் பாடுறோம், எங்களுக்குன்னு ஒரு தனி கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, ரிப்பப்ளிக் ஆஃப் பலூச்சிஸ்தான் அப்படின்ற ஒன்று உண்டாயிருச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ ஓவரால் பலூச்சிஸ்தானினுடைய பார்டர் ஏரியாஸ், அதாவது ஆப்கானிஸ்தான் பார்டரு, அப்புறம் சிந்து மாகாணத்தோடு இருக்கக்கூடிய இந்த பார்டர் ஏரியா, ஈரானோட பார்டர், இந்த மாதிரி பார்டர்ஸை மட்டும்தான் பாகிஸ்தான் செக்யூர் பண்ணியிருக்காங்களே தவிர பலூச்சிஸ்தானுக்குள்ளே அவங்களுடைய கட்டுப்பாடு அப்படின்றது இல்லை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக்குவரத்து போகிறது எல்லாத்தையுமே பலூச் ரிபல்ஸ் தான் கட்டுப்படுத்துகிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் நடக்கிறத பற்றி பேசுவோம். இப்போ என்ன எனக்கு தோணுதுன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை பற்றி ரிப்பீட்டடாக பேசியாச்சு, நாளுக்கு நாள் போராட்டம் அதிகரித்து தான் வருது. இது ஒரு நியூஸாக நம்ம புதுசாக சொன்னாலும் யாருக்கும் இது ஒரு பெரிய ஒரு செய்தியாக இதாக மாட்டேங்குது. ஏன்னா இதை தானே நீங்கள் ஒரு மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து வருது. ஜூன் 5ஆம் தேதியிலேருந்து நாங்கள் மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த செவ்வாய்க்கிழமை கூட 9 அப்பாவி பொதுமக்களை பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் பலி எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஜூன் 5ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் நூற்றுக்கணக்கானோர் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பாகிஸ்தான் ஆர்மி வந்து இந்த லஷ்கர் தீபா பயங்கரவாதிகள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் இந்த போராட்டக்காரர்களோட இந்த குரூப்புக்குள்ளே ஊடுருவ வச்சு போராட்டக்காரர்கள் இராணுவத்தை தாக்குற மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணிவிட்டு இராணுவம் பதில் தாக்குதல் நிகழ்த்தணும்ல, அதுக்கு ஒரு ரீசன் வேணும்ல. ஸோ இந்த மாதிரி AK-47 வெப்பன்ஸோட இந்த போராட்டக்காரர்கள் குரூப்புக்குள்ளே ஆளுகளை வந்துட்டு அனுப்பிச்சிடுறது, அந்த போராட்டக்காரர்கள் மேலே மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை பாகிஸ்தான் மெயின்லேண்டில் இந்த பஞ்சாபில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பொதுமக்கள் மத்தியில் விதைக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு பிளான் பண்ணி விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முசாஃபராபாத் POKவோட கேபிட்டல்,
அந்த இடத்துக்கு ராவல்கோட்லேருந்து பலாயிரக்கணக்கானோர் போவதற்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாமே தடுக்கப்பட்டிருக்காங்க. அப்போ பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்திருக்கு. பிஓகேல இருக்கிற ஒரு லீடர் என்ன சொல்கிறாருன்னா, பிஓகே வந்து டிஸ்பியூட்டட் டெரிட்டரி, காஷ்மீர் டிஸ்பியூட்டட் டெரிட்டரி, யூஎன்ல அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது, இது வந்து ஆக்குபைட் டெரிட்டரி அப்படின்றார். அதான் நம்ம சொல்கிறோம் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி பாகிஸ்தான் ராணுவத்தால் ஆக்குபை பண்ணப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு இந்தியாவோட ஸ்டேட்மெண்ட்டை அவர் வந்து உறுதிப்படுத்துகிறார். ஸோ இப்படி பிஓகேல மாபெரும் ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. முக்கியமாக இந்த ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டியோட மெம்பர்ஸை பாகிஸ்தான் டார்கெட் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்க, சுட்டுக் கொள்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் கூட சளைக்காமல் பயங்கரமான போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஒரு பெரிய கேள்வி அப்படின்னா, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்தியா அடுத்து எப்படிப்பட்ட ஒரு பெரிய உதவியை பண்ண போகுது? ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த சுதந்திரத்துக்கான ஒரு பெரிய இயக்கம் வந்துட்டு வந்துருச்சு. அவ்வளோ மாதம் வந்துட்டு அவங்க பேரணியில் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இனி இந்தியா சைட்லேருந்து நம்ம ஏதாவது பண்ணால் மட்டும்தான் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். இல்லாட்டி பாகிஸ்தான் ராணுவம் அவங்கள இராணுவத்தின் மூலமாக ஒடுக்கி ரொம்ப மோசமான நிலைக்கு வந்து தள்ளிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சில நண்பர்கள் சொன்ன அந்த விஷயம் கமெண்ட்ஸில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசினேன் பிஓகே பற்றி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள எதுக்கு நம்மளோட சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கு இன்னும் தலைவலியா, அவங்க வந்து நம்மளுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் துரோகிகள் அப்படின்ற மாதிரி கருத்து சொன்னாங்க. இது முழுமையாக ஒரு புரிதல் இல்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். பிஓகே இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம சைடில் இருக்கிறது எவ்வளோ இன்டெகிரேட்டடாக நம்மளோட இருக்குது, ஒரு பார்ட் இருக்குது. இதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு நிலைமை, இப்போ எவ்வளோ அமைதியாக வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு இன்டெகிரேஷன் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்குள்ளே வந்துடும், நிலைமை அப்படின்றது மாறிடும். ஸோ பிஓகேவும் அப்படி இந்தியாவுக்கு முழுக்க முழுக்க சொந்தமான ஒரு பகுதி தான். பிஓகே, கில்கித் பல்திஸ்தான் எல்லாமே நம்மளோட முக்கியமான டெரிட்டரி. அதை நம்ம கண்டிப்பாக ரீக்ளைம் பண்ணி ஆகணும் நண்பர்களே. ஸோ இன்னொரு முக்கியமான லேட்டஸ்ட் நியூஸ் ஒன்று வந்திருக்கு, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். பிஎல்ஏ வந்து மஸ்டங் அப்படின்ற ஒரு இடத்துல பாகிஸ்தான் ஆர்மி மேலே பயங்கரமான தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. பாகிஸ்தான் ஆர்மி கான்வாய் மேலே நிகழ்த்தின தாக்குதலில் 45 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததா இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. பாகிஸ்தான் இன்னும் இந்த அட்டாக்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. இதை பற்றி பலூச்சிஸ்தான்லேருந்து இன்னும் நிறையா செய்திகள் வரப்போகிற நாட்களில் வரும். அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவோம். சரி, அடுத்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு வர்றேன். அந்த பன்னூன் அப்படின்ற ஒரு பயங்கரவாதி இருக்கிறான், காலிஸ்தான் பயங்கரவாதி. அவனை வந்து ஒரு இந்தியன் ஆர்மி பர்சனல் தான் டார்கெட் பண்ணார், கொலை செய்ய முயற்சி பண்ணார். அவர் வந்து ஒரு ரா ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ் இந்தியன் ஆர்மி ஆஃபீஸரை அமெரிக்கா அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு ரா ஏஜென்ட்டை அமெரிக்கா பிடிச்சிட்டாங்க அப்படின்னு செய்தி வருது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சிஐஏ ஏஜென்ட் மேத்யூ வேன் டைக் அப்படின்றவனை அரெஸ்ட் பண்ணுறோம். கூடவே 6 உக்ரைனியன்ஸையும் அரெஸ்ட் பண்ணுறோம். இப்போ அவனை வந்து பயங்கரமாக விசாரிச்சு வந்துட்டுருக்குறோம். இதுக்கடுத்து அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லாரன்ஸ் பிஸ்னாய் அப்படின்ற ஒரு இந்தியன் கேங்ஸ்டர், அவன் வந்து இங்கே இந்தியாவில் ஜெயிலில் இருக்கிறான். அவனை தேடப்படும் ஒரு குற்றவாளியை அறிவிக்கிறாங்க. அவனோட கேங் தான் நிறையா குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. அவனை வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணணும்னு நம்ம கவர்மெண்ட்டை ஒரு ப்ரெஷரை போடுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, அமெரிக்கா ஒரு இந்தியன் ஏஜென்ட் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நம்ம பதிலுக்கு ஈக்குவலாக ஒன்று பண்ணோம். இப்போ இந்தியா மேலே இன்னும் ப்ரெஷரை போடுறதுக்கு லாரன்ஸ் பிஸ்னாய் எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அப்படியே பேலன்ஸ் பண்ணுறது, நீ மேத்யூ வேன் டைக்கை வந்து ரிலீஸ் பண்ணிடு, இல்லாட்டி நான் லாரன்ஸ் பிஸ்னாயை வந்துட்டு கேட்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டெப் அஹெடாக போகிறதுக்கு நான் 2 நீ 1 அப்படின்ற அந்த கணக்கு அமெரிக்கா போகிறாங்க. உடனே அடுத்து இப்போ நம்ம பார்த்தோம்னா ஜார்டன் ப்ரவுன் அப்படின்ற ஒரு சிஏஏ ஏஜென்ட்டை நேபாள் பார்டரில் அரெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ 2 ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ இப்படி சிஏஏக்கும் ராக்கும் இடையில ஒரு சைலண்ட்டாக ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ சிஏஏ வந்து அதில் ஒரு பேக் ஃபுட்டில் வந்துட்டு இருக்கிறாங்க. என்னடா ரா வந்து பயங்கரமாக டஃப் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செம கடுப்பாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்தியா மேலே வேற ஒரு சில ப்ரெஷரை போடுவதற்கு அமெரிக்கா முயற்சி பண்ணலாம். அமெரிக்கா இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக எல்லா உளவு வேலைகளையும் பண்ண முயற்சி பண்ணுவாங்களாமா. அதை தடுக்கிறதுக்கு இல்லை நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணணும்னு நினச்சா கூட அதை பண்ணக்கூடாதான். அந்த பன்னூன் போன்றவங்களை அவங்க அவ்வளோ சேஃபாக பாதுகாப்பாங்களாமா. வர்த்தகம் மட்டும் இல்லை, பல்வேறு விஷயங்களில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் உண்டாயிருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு செய்திக்கு வர்றேன். அமெரிக்கா ஈரான் போர் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். நிறையா நேற்று நைட்டு வந்து நடந்திருக்கு. அமெரிக்கா வந்து பந்தரபாஸ்லேருந்து ஷிராஜ் அப்படின்ற ஒரு நகரத்துக்கு போகிற ஒரு முக்கியமான பிரிட்ஜ், எவ்வளோ முக்கியம் 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 நீங்கள் சேர்க்குறீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதை லார் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரிட்ஜை அமெரிக்கா வந்து காலி பண்ணியிருக்கிறாங்க. பந்தரபாஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஈரானோட போர்ட்லேருந்து தான் நிறையா கார்கோஸ் வந்து ஷிப்மெண்ட் ஆகுது. அதுதான் ஈரானோட ஒரு பெரிய நேவல் பேஸும் கூட. ஸோ அந்த போர்ட்டுக்கும் ஈரானோட லேண்ட் ஏரியாவுக்கும் இருக்கிற மெயின் கனெக்ஷன் அந்த பிரிட்ஜை இப்போ அமெரிக்கா காலி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பந்தரபாஸில் இருக்கிற ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனை அமெரிக்கா பாம்பு பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இப்படி பந்தர் அப்பாஸ் வந்து ஈரானோட டோட்டலாக டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி அமெரிக்கா ஏகப்பட்ட ஸ்ட்ரைக்ஸ் வந்து இப்போ நேற்று நைட்டு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சீஸ்ஃபயருக்கு முன்னாடி அமெரிக்கா நிகழ்த்தின ஸ்ட்ரைக்ஸ்லேருந்து முற்றிலும் மாறுபட்டது. சிவிலியன்ஸுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, மிலிட்ரி சைட்ஸை மட்டும்தான் அடிக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்ட்லேருந்து அமெரிக்கா இப்போ வெளியே வந்திருக்காங்க. நேற்று இந்த பிரிட்ஜ் மேலே அமெரிக்கா அட்டாக் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 10க்கும் அதிகமான ஒரு சிவிலியன்ஸ் உயிரிழந்ததாக செய்திகள் வந்திருக்கு. அதுவும் ரயில்வே ஸ்டேஷன்லாம் அமெரிக்கா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் போக கேரிவே பிரிட்ஜ் அப்படின்ற இன்னொரு பிரிட்ஜை பாம்பு பண்ணியிருக்காங்க. பந்தர் அப்பாஸில் இருக்கிற ஒரு டெலிகம்யூனிகேஷன் டவரை வந்து அமெரிக்கா அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் போய்கிட்டே இருக்குது. இரான் ஷார் ஏர்போர்ட்டை நேற்று அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஆர்ஜிசியோட முக்கியமான பேஸ் புஷர், அந்த பேஸையும் நேற்று திருப்பி அமெரிக்கா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பந்தர் அப்பாஸை டோட்டலாக டிஸ்கனெக்ட் பண்ணுறது மூலமாக ஐஆர்ஜிசியோட மெயின் நேவல் பேஸு அமெரிக்காவோட ஒரு கட்டுப்பாட்டு கீழே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பந்தர் அப்பாஸ்லேருந்து தான் நிறையா ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸை சுற்றி இருக்க ஏரியாவிலேருந்து தான் ஈரான் லான்ச் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது அமெரிக்காவோட ஒரு குற்றச்சாட்டு. இந்த பந்தர் அப்பாஸ்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியாஸ்க்குலாம் வந்துட்டு போகும், ஷிப்மெண்ட்ஸ் வந்துட்டு போகும். இப்போ பந்தர் அப்பாஸே கனெக்ட் பண்ண முடியல அப்படின்றப்போ அது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, பந்தர் அப்பாஸ் வந்து டோட்டலாக டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பந்தர் அப்பாஸ் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன தீவுகளை அமெரிக்கா பிடிப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு கிரவுண்ட் ஆப்ரேஷனும் ஆப்ஷனில் இருக்குது. இந்த முறை அமெரிக்கா வந்துட்டு விடுறதா இல்லை, 2ல் 1 பார்த்துடணும் அப்படின்ற அந்த முடிவில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி சாயங்காலம் ட்ரம்ப் வந்து ஒரு அட்ரஸ் பண்ண போகிறாரு அமெரிக்க மக்களுக்கு. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்பீச்சாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஈரான் போர் சம்மந்தமாக மிக முக்கியமான விஷயங்களை அவர் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. மெயினாக இந்த முறை சைனா கிட்ட எந்த காம்ப்ரமைஸும் அமெரிக்கா பண்ணுற அந்த வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி சைனா கோவப்படாத வண்ணம் ஈரான் மீது தாக்குதல் நிகழ்த்தணும், சைனாவை பகிச்சிக்க கூடாது, அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து மைண்டில் வச்சுருந்தாங்க. ஸோ சைனா எவ்வளோ டென்ஷன் ஆனாலும் பரவாயில்ல, சைனாவுக்கு போகிற ஆயில் ஷிப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடணும், சைனாவிலேருந்து வரக்கூடிய அந்த கன்சைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்கானமிக் பிளாக்கேடையும் ஈரானுக்கு மேலே இப்போ பெருசாக அமெரிக்கா வந்து போட போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஒரு இமேஜ் வந்து அமெரிக்கன் மெரைன்ஸ் வந்து ஒரு ஷிப்பை போட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஷிப் யாரால் ஆப்ரேட் செய்யப்படுது, அது எங்கே போகுது அப்படின்றத அந்த ஷிப்பில் போட் பண்ணி அமெரிக்கா வந்து ஆய்வு பண்ணுறாங்க. நிறையா ஷிப்ஸ் ஈரானுக்கு போகிறத அவங்க ரீடைரக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி எக்கானமிக் பிளாக்கேடையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அமெரிக்கா போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய அந்த இமேஜ் தான் வந்து இந்த எந்தெந்த சைட்ஸ் அமெரிக்கா ரீசெண்டாக போனே 24 மணி நேரத்தில் அட்டாக் பண்ணாங்க அப்படின்றது. நேற்று நைட்டு அமெரிக்கா அதை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பெரிய தாக்குதல் நிறுத்தியிருக்காங்க. ஈரான் சும்மா இருப்பாங்களா? ஈரான் வந்து குவைத் மேலேயும் பஹ்ரைன் மேலேயும் மிகப்பெரிய ஒரு மிசைல் அண்ட் ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் பெருவாரியான மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணியாச்சு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இதில் குறிப்பாக பஹ்ரைனில் இருக்கிற கிங் ஃபஹத் அப்படின்ற ஒரு பெரிய பிரிட்ஜை 25 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜை ஈரான் ரிப்பீட்டடாக டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இன்கமிங் த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே இன்டர்செப்ட் பண்ணிட்டு தான் இப்போ நியூஸ் வந்திருக்கு. அந்த பிரிட்ஜுக்கு எந்த டேமேஜும் இல்லை, சேஃபாக அதில் வாகனங்கள் போக்குவரத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் தான் சவுதி அரேபியாவையும் பஹ்ரைனையும் லிங்க் பண்ணுற ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிரிட்ஜ். ஸோ நீங்கள் எங்கள் நாட்டில் இருக்கிற பாலங்கள் அடிக்கிறீங்களா, நாங்கள் அடிக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு இன்னமும் ஈரான் வந்து அதே அக்ரெசிவ் போக்கோட பயங்கரமான ஒரு வேலையை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. பட் அமெரிக்கா இந்த முறை என்ன ஆனாலும் பரவாயில்ல, 2ல் 1 பார்த்துடணுன்னு கிளம்பிறங்கிட்டாங்க. ஸோ ஈரானோட லாஸ்ட் ஆப்ஷன் மெயினாக என்னவா இருக்க போகுது அப்படின்னா பாப் அல் மேண்டப் ஸ்ட்ரெயிட். அது வந்து உங்களுக்கு தெரியும், ரெட் சீயை ஈரோப்போட கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு ரூட். அது பாப் அல் மேண்டப் ஸ்ட்ரெயிட் வழியாக தான் வந்துட்டு போகணும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட்டை ஹவுத்தீஸை வச்சு பிளாக் பண்ண வச்சா இன்னமும் ஒரு பெரிய ப்ரெஷர் இந்த குளோபல் ட்ரேடில் ஏற்படும்ன்றது ஈரானோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏற்கனவே நவம்பர் 2024 இஸ்ரேல் காசா போர் நடந்துட்டு இருக்கிறப்போ ஹவுத்தீஸ் வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டை வந்துட்டு மூடினாங்க. அப்போ எல்லாரும் கீழே சவுத் ஆஃப்ரிக்கா வழியாக சுற்றி யூரோப்புக்கு வந்து ஷிப்மெண்ட்ஸ் ஏசியாவிலேருந்து யூரோப்புக்கு வச்சு, யூரோப்லேருந்து ஏசியாவுக்கு வந்துச்சு. அந்த ஷிப்மெண்ட் காஸ்ட்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாச்சு. ஸோ இந்த விஷயத்தை பண்ணுவதற்கு ஈரான் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அப்போ இஸ்ரேல் வந்து போரில் கிளம்பிறங்கலாம். நிறையா விஷயங்கள் இனிமேல் நடக்க போகுது. அமெரிக்காவோட அந்த டார்கெட் லிஸ்ட் அப்படின்றது பெருசாகிட்டே இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ இவ்வளோ வந்து அமெரிக்கா அக்ரெசிவாக போனாலும் இன்னமும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் ஒரு சரக்கு கப்பல் போகுது அப்படின்னா அது நார்த் ஆஃப் ஹார்முஸில் ஈரானை அனுசரித்து ஈரான் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு போகிறது தான் அவங்க சேஃப்னு நினைக்கிறாங்க. சவுத் ஆஃப் ஹார்முஸ்லேயே எல்லாரும் போங்க, நாங்கள் ஈரானோட அந்த இடத்தெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுறோம், நாங்கள் சேஃபாக அவங்களுக்கு பாதுகாப்பு தர்றோம் அப்படின்னு அமெரிக்கா ரிப்பீட்டடாக சொன்னால் கூட எல்லாரும் சவுத் ஆஃப் ஹார்முஸை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, நார்த் ஆஃப் ஹார்முஸ் வழியாக தான் இப்பயும் ஷிப்மெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு ஈரானுக்கு அவங்க பேவும் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ இன்ன வரைக்கும் ஈரானோட அந்த தாக்குதலை பார்த்து அந்த கப்பல் நிறுவனங்களுக்கு பெரிய பயம். ஈரானால் இன்னமும் தாக்குதல் நிகழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க.
அந்த நிலைமை எப்போ மாறும் அப்படின்றத பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நிறையா முக்கியமான செய்தி பார்த்தோம், பலுச்சிஸ்தான் சம்மந்தமாக, பிஓகே சம்மந்தமாக. ஸோ இந்த முக்கியமான செய்தியெல்லாம் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க. ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம அன்றாட வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரம் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஜியோ பாலிடிக்ஸில் வந்து நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த்.